விடியா ஆட்சியில் தமிழகம் போதை மாநிலமாக விளங்குவதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் மாவட்ட கழகத்தின் சார்பில் நாடாளுமன்ற தொகுதி வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜன் செல்லப்பா மற்றும் பெரிய புல்லான் செல்வம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய செல்லூர் ராஜு, இந்தியாவில் போதைப் பொருட்கள் கடத்தலுக்கு குஜராத் மற்றும் தமிழ்நாடு அடித்தளமாக விளங்குவதாகவும் விடியா ஆட்சியில் தமிழகம் போதை மாநிலமாக விளங்குவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியே வந்ததால் தான் அதிமுக கிளர்ந்து எழுந்துள்ளது எனவும் தெரிவித்தார். போதைப்பொருள் நடமாட்டம் நம்முடைய சந்ததிகள் இங்கே வந்திருக்கிறோம். எத்தனை தாய்மார், நம்முடைய பிள்ளை பிஞ்சுகள், அந்த பிஞ்சுகளை கெடுக்கின்ற அந்த போதைப்பொருள், விதவிதமான போதைப்பொருள் கடத்துகிற கும்பலாக இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலங்களில் மாறி தமிழ்நாடு இன்றைக்கு தரமாக இருக்கிறது, குஜராத் தரமாக இருக்கிறது. பலாயிரம் கோடி 2 மாதங்களில் 15,000 கோடி அளவுக்கு இதிலே பணப்புழக்கம் ஏற்பட்டிருக்கு சொல்றாங்க. இதனைத் தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் 5 ஆண்டுகளில் என்ன திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் என கேள்வி எழுப்பினார். மேலும் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என நினைத்தார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வீழ்த்தப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார்.